தம்பி குட்டி ஹாப்பி பர்த்டே. என்ன பேர் உங்களோட? குருசிரி. என்ன பேர்? குருசிரி. குருசிரி. ரைட், ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு இன்னைக்கு? ஒரு போன வருஷமா மவளில இருந்து அப்ப செஞ்சாங்க. இந்த வருஷம் எப்படியாவது ஒரு கேக் எனக்கு கேக் வேணும்னா அப்ப இவருக்கு வெட்டணும்ன்றதுலன்னா ஒரு ஆசை என்னால ஏண்டளவு அவருக்கு செஞ்சனா. கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் ஒன்று கொடுங்க அப்ப அக்காக்கு. கட்டி பிடிங்க. என்ன கண்களுக்கு சரி, உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு உங்களை பத்தி தெரியானே, உங்களோட பேர், உங்களோட வயசு, நீங்க எங்க வேலைக்கு போயிருந்தா பரவாயில்ல, வீட்டுல தானே, அதனால ஏண்டளவு செஞ்சேன். அவ்வளவுதான். சரி, அப்படி. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டனா சர்ப்ரைஸ். ரைட், இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு அழகான கேக்கும் அதோட வந்து ஒரு அழகான போட்டோ ஃப்ரேமும் எடுத்துட்டு நான் வந்திருக்கிறேனுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏறாவூருக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த வாட்டர் டேங்க் இருக்கு தான் ஏறாவூர்ல, அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு வீட்டை தான் வந்திருக்கிறேன். அதாவது ஒரு குட்டி தம்பிக்கு பர்த்டே இன்றைக்கு. அவரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த தம்பியோட அக்கா வந்து அவட இதயத்தாலேயே ஒரு கேக் ஒன்று செஞ்சு தரணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ரைட், ஓகே, உங்களோட இதயத்தாலேயே உங்களோட இதயம் மாதிரியே ஒரு அழகான கேக்கும் செஞ்சு எடுத்துட்டு நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து ஒரு 6 மணி இருக்குமா தம்பி? சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி டைம் வந்து இருக்கு. இப்போ நான் அந்த வீட்டு தான் போகிறேன். வாங்க அப்படியே போகலாம். இதுதான் அவங்களோட ஏரியா. கொஞ்சம் இருட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த தம்பியோட போயிட்டு நம்ம இப்போ கதைப்போம். அவர் வந்து என்னென்ன கதைக்கிறேர், என்னென்ன சொல்கிறேர் என்ற விஷயங்களை வந்து பார்ப்போம். ஆனால் தம்பிக்கு தெரியாது நாங்கள் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ண வரப்போகிறோம், கேக்கெலாம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம், ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் என்று சொல்லி தம்பிக்கு தெரியாது. அதே மாதிரி தம்பிக்கும் என்ன தெரியாது, ஆனால் அந்த அக்காவுக்கு என்ன தெரியும். ரைட், அப்படியே காட்டுங்க. அப்படியே கேமராமேன் இப்போ எனக்கு முன்னால் அப்படியே நடந்து வந்து எருப்பு ரோல் இருக்கு. வீட்டுக்காராக்கள் எங்க இருட்டா இருக்கு. இருட்டு யாருக்கு பர்த்டே? வாங்க. ஹாய் பர்த்டே பாய். சூட போயா? ஹாய் பர்த்டே பாய். பர்த்டே பாய் பாருங்க, கிளியரா இருக்கு, விளங்குறாரு. தம்பி குட்டி ஹாப்பி பர்த்டே. என்ன பேர் உங்களோட? குருசிரி. என்ன பேர்? குருசிரி. குருசிரி. ரைட், ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு இன்னைக்கு? 12 வயசு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, அப்படி வைங்க டேபிள்ல. தெரியுமா, நான் உங்களை தூக்கியா உங்களை நான் கொஞ்சம் தூக்குமா? ரைட், ஓகே, தூக்கிட்டேன். ஒரு மாதிரி தூக்கிட்டேன். விளங்குறா தம்பி? சரி தம்பி, சொல்லுங்க, உங்களோட பர்த்டேக்கு இப்படி சர்ப்ரைஸ் யாரும் பண்ணியிருக்காங்களா? யாரு? விளங்குல யாரு அக்கா? இது வெளிநாட்டுல இருந்து வந்துருக்காப்பா. கனடால இருந்து நினைச்சிருக்காங்க. கனடால இருந்து வந்திருக்கு. இன்னொரு அந்த ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அந்த கருப்புக்குள்ள பேக் ஒன்று இருக்குல்ல, அதுல இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன். எப்படி சொல்றீங்க அக்கா? அந்த பின்னர் எங்கேயே போயிட்டு வந்ததா? போன வருஷம் செஞ்சவங்களா? அப்ப வேற யாரு? வேற யாரு? அம்மாவா? அம்மா செஞ்சிருப்பாங்களா? அப்பா செஞ்சிருக்க மாட்டீரா? உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லையா? அப்ப இதை நான் கொண்டு போயா? சரி, உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு உங்களை பத்தி தெரியானே, உங்களோட பேர், உங்களோட வயசு, நீங்க எங்க படிக்கிறீங்க, உங்களோட அம்மா அப்பாட பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்க படிக்கிறீங்க? ஓகே. உங்களோட பேர்? குருசிரி. ரைட். உங்களுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. உங்களோட அம்மா அப்பாட பேர்? கோவி கிருஷ்ணா. அம்மாட? ஓகே. ரைட். அந்த இது எடுத்தாங்க, ஃப்ரேம் எடுத்தாங்க. அப்படி எடுத்தாங்க. ரைட், இந்த இருக்கு சரியா? இப்போ இந்த இருக்கு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேம்ல வந்து யார் இருப்பாங்க? எப்படி சொல்றீங்க? அதுல பாத்துட்டீங்களா? கேமரால விளங்குதா? நான் மாட்டிட்டேன். சரி, அப்படிங்க காட்டுங்க, நீங்க பாருங்க. ரைட்,
உங்களோட பிறந்த நாளுக்காக உங்களோட அக்கா வந்து உங்களோட மேலே சரியான பாசம் உயிரியை வச்சிருக்காங்க. அதனால அவங்களோட இதயத்தையே ஒரு கேக்காக செஞ்சு உங்களுக்கு தந்து அதோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு தந்து உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா அக்காவுக்கு? தேங்க்யூ. அக்கா கூப்பிடுங்களேன். இவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் பண்ணாளா? என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட தம்பியை பத்தி? அது போன வருஷமா மகளிலிருந்து அப்ப செஞ்சாங்க. இந்த வருஷம் எப்படி அதாவது கேக் எனக்கு கேக் வேணும்னா அப்ப இவருக்கு வெட்டணும்ன்றதுலன்னா ஒரு ஆசை என்னால ஏண்டளவு அவருக்கு செஞ்சனா. உங்களால ஏண்டளவு இதே பெரிய விஷயமே. ஒரு பெரிய கேக் செஞ்சு போட்டோ ஃப்ரேம் நிறைய செய்யணும் பண்ணிருந்தேன்னா அந்த அளவுக்கு இல்ல. இப்ப வேலைக்கு போயிருந்தா பரவாயில்ல, வீட்டுல தானே, அதனால ஏண்டளவு செஞ்சேன். அவ்வளவுதான். சரி, அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் ஒன்று கொடுங்க அப்ப அக்காவுக்கு. கட்டி பிடிங்க. என்ன கண்களுங்கிறேன். சரி, யோசிக்க கூடாது சரியா? ஓகே, போட்டோ எடுவோமா? ஹாப்பி பர்த்டே பாட்டு பிடிக்குமா? ஓகே வாங்க போட்டோ எடுவோமா?